100 காணும் கட்சிக்கும் எனது வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காணும் தோழர் ஆர்.என்.கே. அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்திய மண்ணில் இடதுசாரி கருத்தியல் வலிமை பெற வேண்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலும் எழுச்சி பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அவா. அந்த வகையில் இடதுசாரி அரசியல் வலிமை பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். வலதுசாரிகளின் கொட்டத்தை ஒடுக்க, அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் சிறுபான்மை ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும். அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தி பாஜக அதிமுக கட்சிகள் போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த நிகழ்வு மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. உடனடியாக ஒருவர் அதிலே கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களில், பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும், புதிய உத்திகளை கையாள வேண்டும். அதற்கான ஒரு வழிவகை காணுகிற வாய்ப்பை இந்த சம்பவம் உருவாக்கி தருகிறது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வழிகாட்ட வேண்டும். பாஜக போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசியல் பின்னணியில் எடுத்துட்டு போறாங்க. எதிர்கட்சி என்கிற முறையில் அதை செய்யறாங்க. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்துக்கு இதுவரை அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. பிரதமரும் அது குறித்து எந்த இதுவும் பதிலும் அளிக்காமல் இருக்காங்க. தொடர்ந்து இது நீடித்தே வருகிறது. உண்மையில் அவர்கள் அம்பேத்கர் மீது என்ன மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த உரையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய ஆழ் மனதிலே அம்பேத்கர் மீது வெறுப்புதான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு பாடம் சட்டம் ஒழுங்கு குறித்து